நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்களை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்துடைய பெயர் ஆதி மருந்து அப்படிங்கிறது பெயர். இது ஒரு கொடிவகை தாவரம். இந்த தாவரத்திலிருந்து வரக்கூடிய இலைகள், அந்த காய், பூ, மொட்டு, அதே போல் அதோட வேர், இதை எல்லாத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம். இதற்கு ஏன் ஆதி மருந்து அப்படிங்கிற பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததும் கொடுக்கின்ற முதல் மருந்து அப்படிங்கிறது இதற்கு பெயர். பொதுவாக இந்த ஆதி மருந்தை பொறுத்தவரையிலும் அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. பொதுவாக குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஆதி மருந்தை லேசாக அரைத்து, நெய்யுடன் அரைத்து அந்த குழந்தையுடைய நாவில் தடவுவாங்க. அந்த மாதிரி தடவும் போது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சாப்பிட்ட ஏதாவது தேவையற்ற திரவங்கள் இருந்தாலும் கூட அந்த குழந்தை உடனே வாந்தி மூலம் அதை வெளியே கொண்டு வந்துவிடும். அதே போல் நாக்கில் சுவை சம்பந்தப்பட்ட அரும்புகள் தூண்டப்படுறதுனால தாய்ப்பால் குடிப்பதிலேயும் சரி, குடிக்கின்ற தாய்ப்பாலும் சரி அவர்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி செய்யும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்துங்கிறதுனால தான் இதற்கு ஆதி மருந்து அப்படிங்கிறது பெயர். இந்த ஆதி மருந்தை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு 100ல் ஒரு 45 பேருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி. அதாவது அவர்களுக்கு தூசு பட்டாலோ, அல்லது ஊதுபத்தியுடைய வாசனை பட்டாலோ, அல்லது பர்ஃப்யூம்ஸ்ன்னு சொல்லுகின்ற நறுமண பொருட்கள் இருந்தாலோ, பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு அறைக்குள் சென்று விட்டாலோ அன்று முழுவதும் பார்த்திங்கன்னா மூக்கிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா அவர்கள் 50லிருந்து 100 தும்மல் இட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பான மருந்து இந்த ஆதி மருந்து. ஆதி மருந்து அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 கிராமுக்கு மேல் இதை நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இதை நன்றாக அரைத்து, அந்த அரைத்த சூரணத்தை துணியிலிட்டு நன்றாக சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை 1 சிட்டிகை அளவுக்கு காலை உணவுக்கு முன்பு சிறிதளவு நெய்யுடன் கலந்து, அதே போல் இரவு உணவுக்கு முன்பு சிறிதளவு நெய்யுடன் கலந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட தேவையற்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்படுபவர்கள், பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது அதிகமாக வயிறிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நோய். ஏன்னா வயிற்றில் அதிகமாக உப்பசம் ஏற்பட்டு வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய டயாஃப்ரம் அப்படிங்கிற தசையில் அழுத்தம் அதிகமாக ஏற்படும் போது அது ஆஸ்துமா நோயாக மாறுகிறது. வயிறை எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ, வயிறை எந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஆஸ்துமா நோய் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆஸ்துமா நோய் இருப்பவர்களே யோசித்து பார்க்கலாம். எப்போ அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறதோ அதிலிருந்து 2வது நாள் அந்த நோயுடைய தாக்கம் இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் அவர்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் சரியாக உடலை வைத்து கொண்டால் அந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது, சில நேரங்களில் அறவே கூட இருக்காது. அந்த மாதிரி இருப்பவர்கள் ஆதி மருந்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு நெய், சிறிதளவு தேன், அதாவது 2 கிராம் நெய், 2 கிராம் தேன், அதில் 500 மில்லிகிராம் அளவுக்கு ஆதி மருந்துடைய சூரணத்தை கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா நோயாக இருந்தாலும், நுரையீரல் அழற்சி நோயாக இருந்தாலும் அது மறைவதை பார்க்கலாம். இந்த நிமோனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 70 வயது 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வருகின்ற நிமோனியா காய்ச்சல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த வயதுடையவர்களுக்கு கூட ஏற்படுகிறது. காரணம் நுரையீரலில் இருக்கக்கூடிய பலவீனம், நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் இல்லாமல் இருப்பது, உடற்பயிற்சி அறவே இல்லாமல் இருப்பது. அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் மிகச் சுலபமான முறையில் இந்த ஆதி மருந்திலிருந்து எடுக்கக்கூடிய, துணியில் சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 500 மில்லிகிராம் அளவு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டாலே
குறிப்பாக இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் இதை ஒரு உணவாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். நுரையீரல் நோய் இருப்பவர்கள் இல்லாதவர்கள்ங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாருமே எடுத்துக்கொண்டாலே மிக மிக வேகமாக அந்த நுரையீரல் அழற்சி ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் அது வேகமாக மறைவதை பார்க்கலாம். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தொந்தரவு. அதாவது அவர்களுக்கு இரவு படுத்தாலே தொண்டை பகுதியிலிருந்து ஒரு முள் குத்துவது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு அதன் பிறகு அது கடுமையான ஒரு இருமலாக மாறிவிடும். அதன் பிறகு இரவு தூங்கவே முடியாது. ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலே மிகப்பெரிய விஷயம்ங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகச் சுலபமான முறையில் ஆதி மருந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை சிறிதளவு, அதாவது ஒரு சிட்டிகை அளவு பாலில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டாலே தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற அந்த கடுமையான வறட்சி குறைய ஆரம்பிக்கும். அந்த வறட்சி வேகமாக குறைய ஆரம்பித்தாலே அவர்களுக்கு உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக அந்த வறட்டு இருமல் அறவே நின்று போவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி மூக்கில் தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கின்ற பிரச்சனை. பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்க குழந்தைகள் தும்ம ஆரம்பித்தால் உடனே இவர்களுக்கும் ஏற்படுகின்ற அந்த தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதி மருந்து 125 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து அவர்கள் குடிக்கக்கூடிய பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை குடித்தாலே அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக வேகமாக சரியாவதை நம்ம பார்க்கலாம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சீரான முறையில் இருக்கும்போது எந்த விதமான தொற்று நோய்களையும் உடனே அவர்கள் கிரகிக்க மாட்டார்கள். அது மிக வேகமாக அவர்களை தடுத்து அந்த நோய் வராமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அவர்களுடைய பசி சம்பந்தப்பட்ட காரணிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய ஜீரணம் நன்றாக இருக்கும். கடினமான உணவுகளையோ அதிகமான புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையோ தண்ணீர் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுத்தால் கூட அது அவர்களுக்கு நல்ல உபயோகத்தை கொண்டு வரும். அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறுவதை அது சீராக்கும். எனவே நேயர்களே, ஆதி மருந்தை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நம்ம எல்லோரும் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான உணவு. ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் அளவுக்கு தொடர்ந்து உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.